ஹலோ வெஸ் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கிறது தான் ஈரான் இஸ்ரேல் வார். அதாவது மிகப்பெரிய அளவுல வெடிச்சிருக்கு. அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்துட்டு பயங்கரமா வந்து ஈரான் தாக்கியிருக்கு. அதுக்கு ஈரான் எதிர்வினை சாதாரணமா இருக்காது அப்படின்னு அதுவும் சொல்லிருக்கு. ஈரானுடைய உச்சபட்ச மத தலைவர் அலி காமனியை வேற எடுத்திருக்காங்க. கடந்த 35 வருஷமா ஈரான் நாட்டை ஆட்சி செஞ்சு வந்தாரு. அவருடைய சாம்ராஜ்யத்தையே சரிச்சிருக்கு அமெரிக்கா. அதாவது மத்திய கிழக்கு நாடுல கிரேக்கத்துக்கு எப்படி சாம்ராஜ்யம் இருக்கோ அதே போல ஈரானுக்கும் தனி சாம்ராஜ்யம், தனி கலாச்சாரம் எல்லாமே அங்கதான் இருக்குது. இந்த நிலையில தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து இதுவரை இல்லாத அளவுக்கு ஈரானை தாக்கியிருக்கு. அதுவும் முக்கிய மத தலைவர் அலி காமனியை கொண்டிருக்கு. ஈரான பதில் தாக்குதல் வந்து ஆரம்பிச்சிருக்கு. அதுதான் அமெரிக்காவில் உள்ள ராணுவ தளங்களை குறி வச்சு தாக்கிட்டு இருக்கு. குறைஞ்சபட்சம் 6 நாடுகள்ல, அதாவது அமெரிக்கா இஸ்ரேல் தவிர மற்ற நட்பு நாடுகள் அமெரிக்காவுடைய ராணுவ தளங்கள் உள்ள கத்தார், பஹ்ரைன், துபாய், ஜோர்டான் இது போல 6 நாடுகளை குறி வச்சு 27 இடங்கள் தாக்கியிருக்கு. இங்க பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. தொடர்ந்து ஏவுகணையை வந்து வீச்சிட்டே வந்திருக்கு ஈரான். சரி, என்ன நடந்தது? உண்மையிலேயே அலி காமனி இவ்வளவு பாதுகாப்பா வந்து இருக்கிற ஒருத்தர் ஈரானே அவருடைய பிடியில் தான் இருந்தது. ஏன்னா உச்சபட்ச தலைவர்னா, அதாவது அதிபரை விட அவருக்கு தான் அதிக அதிகாரம். அவர் முடிவெடுக்கிறது தான் அந்த நாட்டுடைய அனைத்து விஷயங்களும். அப்படியான ஒரு தலைவரை எப்படி கூண்டோட வந்து அழிச்சாங்க அப்படின்னு பார்க்கலாம். இதுல வந்து அமெரிக்காவும் இஸ்ரேல் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அணு ஆயுதம் தான். ஈரானிடம் எக்காரணம் பண்ணிட்டோம் அணு ஆயுதம் வச்சிருக்க அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு அமெரிக்கா வந்து சொல்லுது. அதே தான் இஸ்ரேலும் பயந்துகிட்டு இருந்திருக்குது. எங்க ஈரான் வந்து அணு ஆயுதத்தை கண்டுபிடிச்சு அணு ஆயுதம் வச்சிருந்தா மிகப்பெரிய ஒரு அழிவை சந்திக்கிறது முதலாளி யாருன்னா அது இஸ்ரேல் தான். சரி, அந்த விஷயம், அந்த அழிவு நமக்கு ஏற்பட்டுவிட கூடாது அப்படின்ற ஒரே விஷயத்துக்காக அவங்க வந்து ஈரானை தொடர்ந்து தாக்குறாங்க. அவங்க ஈரானை அடக்க நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் சொல்லப்படுது. அதுதான் வந்து கச்சா எண்ணெய் ஈரான்ல மிகப்பெரிய அளவில் வந்து இருக்குது. அதை கைப்பற்றதுக்காகவும் அமெரிக்கா வந்து முயற்சி பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. எது எப்படி இருந்தாலும் அணு ஆயுதம் வந்து வச்சிருக்க அனுமதிக்க மாட்டோம் அப்படின்ற பேர்ல தான் இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. ரெண்டாவது, கடந்த 2 நாளைக்கு முன்னாடி பேச்சுவார்த்தை நடந்தது. அந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சுன்னு சொன்னாங்க. அமெரிக்கா மிகப்பெரிய ஒரு நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவிச்சாரு. ஆனா அதே நேரத்துல டக்கு புக்குன்னு எல்லாத்தையும் வந்து ஒரே நைட்ல முடிச்சிட்டாங்க. அதுக்கு முக்கிய காரணம்னா வெளி உலகத்துக்கு தெரியவே இல்லை. அலி காமனியோட வீட்டை அது 35 செகண்ட்ல, ஒரு நிமிஷம் கூட இல்ல, 35 செகண்ட்ல அலி காமனியோட தரையோட தரையா அழிச்சிட்டாங்க. அதுவும் தரை கீழே 100 அடி கீழே மிகப்பெரிய ஒரு பங்கர் வந்து வச்சிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு நிலத்தடி பங்கர்ல தரை கீழே ஒரு வீடு இருந்திருக்கு. அதுக்கு முக்கிய காரணம்னா, ஏற்கனவே அலி காமனியை சில வருடங்களுக்கு முன்னாடி அலி காமனி வீட்டுக்கு பக்கத்திலேயே பயங்கரமான குண்டு வெடிச்சது. அதுக்கு பிறகுதான் அலி காமனி வந்து எச்சரிக்கையானார். இதுக்கு மேலே நம்ம விட்டோம்னா நம்மள வந்து காலி பண்ணிடுவாங்க. அதனால நம்ம எச்சரிக்கையா இருக்கணும்ட்டு பூமிக்கு அடியில 100 அடி கீழே பெரிய ஒரு பங்கர் அமைச்சு அங்கதான் அலி காமனி வாழ்ந்துட்டு வர்றாரு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அங்க போய் தான் நிறைய பேர் மீட்டிங் வந்து போடுவாங்க. இவ்வளவு விஷயத்த எப்படி அவங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஒவ்வொரு விஷயமுமே இஸ்ரேலோட மொசாட்டும் அமெரிக்காவுடைய சிஐஏவும் சேர்ந்து கடந்த சில நாட்களா அவர் வந்து கண்காணிச்சிட்டு இருந்திருக்காங்க. அவர் எங்க போறாரு, என்ன பண்றாரு, எத்தனை மணிக்கு வர்றாரு அப்படின்னு 2 நாட்டுடைய உலக அமைப்பும் ஒன்னா செயல்பட்டு அவர் வந்து கரெக்டா வந்து குறி வச்சாங்க. அதே போல அலி காமனி இருக்கிறது 100 அடி கீழே, 100 அடியும் காங்கிரஸ் தளத்தால அமைச்ச பயங்கர ஸ்ட்ராங்கா வந்து இருக்கும். சொல்ல போனா எவ்வளவு பெரிய அணு ஆயுதத்தை போட்டா கூட அது ஒண்ணுமே ஆகாது. அப்படிப்பட்ட இடத்த எப்படா வந்து இவங்க தகர்த்தாங்க அப்படின்னு கூட நமக்கு ஆச்சரியமா இருக்கலாம். அதுதான் GPU 57 மோப்புன்ற பயங்கரமான குண்டு. இந்த குண்டு 14,000 கிலோ, அதாவது 14 டன் எடை கொண்டது இந்த 57 மோப்புன்ற குண்டு. இந்த குண்டை போட்டு தான் மொத்தத்தையும் வந்து அழிச்சிருக்காங்க. 1-2ல தொடர்ச்சியா 4-5 குண்டுகள் போயிட்டு வந்துருக்கு. அதாவது முதல் குண்டு அடிச்ச உடனேயே அந்த பங்கோடைய மேல் தளத்தை வந்து அடிச்சிருக்கு. அடுத்தடுத்து வந்து 35 செகண்ட்ல 5-6 குண்டுகள் போயிட்டு, ஒரு குண்டு போட்டா அந்த இடத்த வந்து 100 அடி கீழே போக முடியாது. அதனால அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த காங்கிரீட்டை வந்து உடைச்சு சிதறி அடுத்த குண்டுகளை வந்து ஒரே நேரத்துல வந்து செலுத்தினதால எல்லாமே வெடிச்சு சிதறி உள்ள வந்து அலி காமனியை மொத்தமா முடிச்சிட்டாங்க. இதுக்கு வெறும் டைம் எடுத்துக்கிட்டது என்னன்னா 32 செகண்ட் தான். அதுவும் நீங்க நினைச்சு பாருங்க எப்படி வந்து இருந்திருக்குன்ட்டு. அதாவது யோசிக்க கூட முடியாது. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, ஒரு குண்டு போட்டு லேட் ஆச்சு அப்படின்னா அவங்க கீழே வந்து சுரங்க பாதையும் உண்டு. அந்த சுரங்கப்பாதை வழியா வேறொரு இடத்துக்குலாம் வந்து தப்பிச்சு போகலாம். அந்த அளவுக்கு 100 அடி கீழே பயங்கரமான சுரங்கங்களை அலி காமனி வந்து அமைச்சிருக்காங்க. ஈரான் அரசே இது ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கு. ஆனா அவர் தப்பிச்சு போக முடியாத அளவுக்கு, அதாவது அவங்களுக்கு அரசு அதிகாரிகள்லாம் அப்பதான் வருவாங்க. மிகப்பெரிய ஒரு மீட்டிங்கே அன்னைக்கு வந்து ஏற்பட போகுது. இது எல்லாமே கவனிச்சுட்டாங்க. இப்ப வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு எல்லா அதிகாரிகளும் வந்துட்டாங்க. இந்த நேரத்துல நம்ம அவர் மட்டும் இல்ல,
அவர் கூட உள்ள பெரிய பெரிய அதிகாரிகளிலிருந்து கொண்டு வரலாம் அப்படின்னு அவங்க பிளான் போட்டாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே எல்லா அதிகாரிகளும் வந்தாங்க. அவங்க மீட்டிங்காக உட்காந்துருக்காங்க. அவங்களுடைய மகளும் மருமகன் பேரன் இவங்க எல்லாம் வந்து அங்க இருக்கிறாங்க. இப்பதான் அட்டாக் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷமே 30 செகண்ட்ல மொத்தமும் முடிஞ்சிச்சு. உள்ள அந்த 50 பேருக்கு மேல எல்லாமே காலி ஆயிட்டாங்க. அடுத்த நிமிஷம் என்ன நடந்ததுன்னு புரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே இவ்வளவு விஷயம் நடந்து முடிஞ்சிச்சு. அதே நேரத்துல ஈரானுடைய ஆங்காங்கே ராணுவ தளங்கள்லாம் வந்துருக்குங்களே, அந்த ராணுவ தளங்கள்லாம் அடிச்சு பயங்கரமா வந்து சதிச்சிட்டாங்க. இப்ப மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த விஷயம் வெளில தெரியறதுக்கு அவங்களுக்கு வந்து 10-12 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இது வந்து அமெரிக்க அதிபரும் இஸ்ரேல் அதிபரும் இதை வந்து வெளியிடுறாங்க. எல்லோருமே மறுக்கிறாங்க. அதாவது ஈரான் வந்து மறுக்கிறாங்க. நேரம் ஆவாவ நிலைமை வந்து புரிஞ்சுக்கிறாங்க. இப்பதான் அவங்க அவங்களுடைய அரசு ஊடகங்களையும் வெளியே சொல்றாங்க, இந்த செய்தி வேகமா பரவுது. இப்ப ஈரானுடைய கோபம் பல மடங்கு அதிகரிக்குது. அதாவது இதுக்கு முன்னாடி சொல்லிருந்தாங்க, அமெரிக்கா எங்களை அடிச்சா நாங்க திருப்பி வந்து அடிப்போம், அது வந்து எப்படி இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுங்க அப்படின்ட்டு அவங்களே ஒரு கிராபிக்ஸ், அதை ஏஐ மூலமா அவங்க வந்து உருவாக்கின ஒரு வீடியோவை வெளியிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோ வந்து வெளியிட்ட மாதிரியே தற்போது அடுத்த ஒரு 2 மணி நேரத்திலேயே பயங்கரமான தாக்குதலை ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து 1-2 கிடையாது, அமெரிக்காவுடைய நட்பு நாடுகள் ஈரானை சுத்தி இருக்குது. அதுவும் 6 நாடுகள், அதாவது பஹ்ரைன், துபாய், கத்தார் அப்படின்னு இந்த 6 நாடுகள் வந்து இருக்குது. அந்த 6 நாட்டுல உள்ள யுஎஸ்ஏ, அதாவது அமெரிக்காவோட ராணுவ தளவாடங்களை குறி வச்சு அடிக்குது ஈரான். தற்போது பயங்கரமா வந்து அடிச்சிட்டு இருக்கு. துபாயில கூட ஏர்போர்ட் பக்கத்திலையும் அதே போல புர்ஜ் கலிஃபான்ற உலகத்தோட உயரமான கட்டடத்துக்கு பக்கத்திலேயே பயங்கரமான கொண்டு வந்து விழுந்திருக்கு. புர்ஜ் கலிஃபாவை தாக்கத்துக்காக தான் அவங்க அனுப்புனது, அது திசை மாறி வந்து விழுந்திருக்கு. இது போல உலகத்தின் மிகப்பெரிய ஆபத்துகளை சந்திச்சிட்டு வருது உலக நாடுகள். அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, தொடக்கூடாத இடம் அப்படின்னு, அதாவது நாங்க திருப்பி சாதாரண அடிக்க மாட்டோம், இந்த அடி பயங்கரமா இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே ஈரான் சொன்னதுதான். அவங்க சொன்ன மாதிரியே இதுவரையிலும் 27 இடங்கள்ல தாக்குதல் நடத்திட்டு வராங்க ஈரான். ஆனா அமெரிக்க அதிபர் தற்போது வந்து எச்சரிக்கிறாரு, இந்த தாக்குதல் நீங்க தொடர்ந்து இருந்தீங்கன்னா விளைவு இன்னும் பயங்கரமா இருக்கும், அதனால தாக்குதல் நிறுத்துங்க அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. ஆனா அதுக்குள்ளேயே ஈரானுடைய உச்சபட்ச தலைவரை அடுத்த தலைவர் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த தலைவர் கடுமையான எச்சரிக்கை வந்து கொடுத்திருக்காரு. அதாவது நீங்க இதுக்கு சரியான விலையை கொடுத்தே ஆகணும், கையை வைக்க கூடாத இடத்துல வச்சுட்டீங்க அப்படின்னும் அவர் சொல்லிருக்காரு. முக்கியமா நீங்க ஒண்ணு கவனிக்கணும், உலகத்திலேயே அதிகமா இருக்கிறது முஸ்லிம்கள் தான். ஈரானும் முஸ்லீம் தான், கத்தார், துபாய் இவங்களும் முஸ்லிம்கள் தான். எதுக்காக அவங்க ஒற்றுமையா இருக்கல, எதுக்காக அமெரிக்கா கூட நட்பா இருக்காங்க அப்படின்னா, அதுதான் சியா முஸ்லீம். ஈரான் வந்து சியா முஸ்லீம், அவங்க எல்லாம் சன்னி முஸ்லீம். இப்ப அவங்களுக்குள்ளே பல எதிர்ப்புகள் வந்து இருக்குது. இப்ப திடீர்னு அவங்க தாக்குதல் நடத்தினா அப்படின்னா அவங்களுக்குள்ளே பல விதமான எதிர்ப்புகள், பல விதமான போட்டிகள்லாம் வந்து இருக்குது. அதுக்கு முக்கிய காரணம் எண்ணெய் வளங்கள் தான். எண்ணெய் வளங்கள் யாரை சார்ந்திருக்கு அப்படின்னா, துபாய், கத்தார் இது போன்ற நாடுகள் தான் உலகம் சார்ந்திருக்கு. இப்ப அடுத்ததா வந்து ராணுவம், அந்த கச்சா எண்ணெய்களை இப்ப ஈரானே வந்து எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனால மிகப்பெரிய பாதிப்பு எங்க ஏற்படும் அப்படின்னா, அது வந்து மற்ற நாடுகளுக்கு தான், இந்த நாடுகளுக்குலாம் ஏற்படும். இப்ப இதெல்லாம் வந்து கவர் பண்றதுக்காக தான் இவங்க எல்லாமே அமெரிக்கா கூட வந்து சேர்ந்திருக்காங்க. அமெரிக்கா எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இப்ப இதை சாக்கு வச்சுக்கிட்டு ஈரானை தாக்கிட்டே வந்திருக்குது. அதே நேரத்தில் ஈரான் மேலே சிறு தவறு இருக்கு. என்னன்னா, அலி காமனியும் சாதாரண ஆள் கிடையாது. அந்த நாட்டிலே உள்ள அனைத்தும் தெரிஞ்ச அரசியலமைப்பு, மதத்துல உச்சந்தொட்டு இருக்கணும். இப்படி எல்லாமே தெரிஞ்ச ஒருத்தர் தான் அந்த இதுல உச்சபட்ச தலைவர் வர முடியும். அப்படியான ஒரு இடத்துல அலிகாமணி வந்து தான் புடிவாதமா வந்து அமர்ந்தாரு. அதாவது அவருடைய மூத்த தலைவர் வந்து வயசான பிறகு இவர் வந்து அமர்ந்தாரு. பல மக்கள் வந்து எதிர்த்தாங்க. அவர் வந்த பிறகு கடுமையான சட்டத்திட்டத்தை அவர் வந்து பின்பற்றினாரு. இதனால உலக நாடுகளே எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராங்க. முக்கியமா அவங்க நாட்டிலேயே பல விதமான எதிர்ப்புகள் அதிகமா வந்திருக்குது. சர்வதிகாரி மாதிரி அவர் வந்து நடத்தினதுதான். ஏன்னா அங்க ஏகப்பட்ட பேர் போராடின மக்கள் எல்லாம் கொன்று குவிச்சாரு. நிறைய பேரை தூக்கில போட்டாங்க. பெண்கள் புர்கா வந்து அணிஞ்சிட்டு தான் வெளில வரணும். அதே போல இல்லாத இடத்துல அதே போல நிறைய பெண்களை தாக்கி அதுவும் வந்து பிரச்சனையாச்சு. அது மட்டும் இல்லாம பல விதமான அடக்குமுறைகளுக்கும் மக்கள் ஆளாகிறாங்க அப்படின்றதால கடந்த சில மாதங்களா பயங்கரமா போராட்டம் வெடிச்சது ஈரான்ல. இந்த அரசை அகற்றணும் அப்படின்னு அங்க உள்நாட்டிலேயே மக்கள் வந்து எதிர்ப்பு வந்திருக்காங்க. இப்ப இந்த நேரத்தில் தான் இப்படியான ஒரு நிகழ்வு அமெரிக்கா வந்து எடுத்திருக்குது. அமெரிக்கா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஈரான் மக்களே ஒன்று சேருங்க, இந்த அரசு அகற்றிட்டு புதிய அரசு அமைக்கிறவர்களையும் ஓயக்கூடாது அப்படின்னு அவரே வந்து அழைப்பு விடுத்திருந்தாரு அந்த மக்களுக்கு. அதே போலதான் இப்ப வந்து ஆயிருக்கு. ரெண்டாவது, அந்த சர்வதிகாரத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சா அது வந்து அமெரிக்காவுக்கும் சாதகமா வரும். அப்படி இல்லாட்டியும் இஸ்ரேல வந்து அதிகமாக எதுக்க மாட்டாங்கன்றது அவங்களுடைய கணிப்பு. அதே நேரத்தில் தப்பித்தவறி அணு ஆயுதம் அவங்க கையில போனா நிலைமை எப்படி இருக்குன்னு யாராலையும் கணிக்க முடியாது. அந்த பயமும் அவங்கள்ட்ட வந்து இருக்குது. ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் அணு ஆயுதத்தை காட்டி அவங்க
அவங்க வந்து பயமுறுத்துவாங்க. இப்படி பல விதங்கள்ல அவங்க எல்லாமே பயந்து இருந்திருந்தாங்க. அதே போல சரியா அவங்க நினைச்ச மாதிரியே இப்ப வந்து பண்ணிட்டாங்க. இதே நேரத்துல இப்ப சீனாவும் ரஷ்யாவும் ஈரானுக்கு ஆதரவா வந்திருக்குது. இந்த நாடுகள்ல பெரிய ஒரு பிரச்சனை அப்படின்னா 3ஆம் உலக போரா மாறுறது கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சீனாவும் ரஷ்யாவும் ஈரானுக்கு எடுத்துட்டு வரும். இதுல வந்து அமெரிக்கா, இஸ்ரேல், இன்னும் பல யூரோப் நாடுகள் அவங்களோட சேர்ந்து வரும். இதனால பெரிய பிரச்சனை வெடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அடுத்த பிரச்சனை என்னன்னா, தற்போது உள்ள நிலைமையில துபாய், ஜோர்டான், பஹ்ரைன் போன்ற நாடுகள்லாம் சுற்றுலாதலத்துக்கு சிறந்த ஒரு இடமா இருக்கு. பல விதமான வணிக ரீதியா மிகப்பெரிய அளவுல வளர்ந்த நாடுகள்லாம் இது. இப்ப அந்த நாடுகள்லாம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை சந்திச்சுட்டு வருது ஈரான் தாக்குதலால. ஈரான் வந்து அவங்களுடைய, அதாவது யுஎஸோட ராணுவ தளங்களை குறி வச்சு இப்ப பயங்கரமா தாக்கிட்டு இருக்கு. அந்த நாடுகளுடைய வான்வெளி முழுவதும் மூடிட்டாங்க. இப்ப மக்களே வந்து வெளியே வராம எல்லாமே வந்து உள்ள போய் கிடக்குறாங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு எல்லாரும் அதிர்ச்சியா வந்திருக்காங்க. போக போக தான் தெரியும் இதோட விளைவு எவ்வளவு பயங்கரமா வந்திருக்குன்ட்டு. ஏன்னா ஈரான் உச்சபட்ச தலைவர் அலி காமனி கொன்றதுக்கு நாங்க இதுல பலடி கொடுத்தே ஆவோம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொல்றது என்னன்னா, முக்கியமா இஸ்ரேல் அதிபரை போட்டு சொல்லுவோம், அப்படின்னா அமெரிக்க அதிபரையே போட்டு சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. அப்படின்னா பயங்கரமான உயிர் சேதத்தை நீங்க வந்து தாங்கி ஆகணும் அப்படின்னும் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதோட விளைவு, இதனால நிறைய கச்சா எண்ணெய் வந்து ஈரானை தாண்டி தான் வெளில வந்தாகணும். அதனால தற்போது வரை 25% எண்ணெய்கள் வந்து வெளியே வரதை வந்து நிப்பாட்டிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா அடுத்த சில தினங்கள்ல 40% எண்ணெய்கள் இந்த நாடுகள்ல இருந்து வெளியாகிறது நிற்கும். இதனால பெட்ரோல், டீசல் விலை பயங்கரமா வந்து ஏறும். அது மட்டும் கிடையாது, அழகு பொருட்கள்ல இருந்து பல விதமான பொருட்களும் இந்த கச்சா எண்ணெயில இருந்து தயாரிக்கிறாங்க. அதோட பொருட்களும் பயங்கரமா வந்து ஏறும். இப்ப இது மட்டும் இல்லாம தங்கத்தோட விலையும் பயங்கரமா வந்து உயரும். அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, ஏற்கனவே ஒரு சின்ன பிரச்சனைனா கூட அந்த நாட்டில் உள்ளவங்க எல்லாமே ஒரு பயம் வந்துடும். திடீர்னு குண்டு போட்டாங்கன்னா, ஏதாவது பிரச்சனை வந்தாங்கன்னா நம்ம மணில என்னத்துக்கு வருது. அதனால பாதுகாப்பான ஒரு இடம்னா அது வந்து தங்கத்துல முதலீடு பண்றது. மற்ற எதுல நீங்க முதலீடு பண்ணாலும் அந்த அளவுக்கு சொல்ல முடியாது, பாதுகாப்பா இருக்கும்னு சொல்ல முடியாது. திடீர்னு அந்த நாட்டோட பணம் சரியும், அந்த நாட்டில் வந்து வேற எதுக்காவது வந்து அவங்க முதலீடு பண்றதுனா அது ஒண்ணு இல்லாம போயிடும். ஆனா தங்கத்துல முதலீடு பண்ணா எந்த நாட்டுக்கு வேணாலும் போய் வித்துட்டு நம்ம எப்படி வேணாலும் வாழலாம். அந்த ஒரே காரணத்துக்காக எல்லோருமே தங்கத்தின் மீது முதலீடு பண்ணுவாங்க. அதனாலதான் இப்ப 2 நாளா பயங்கரமா முதலீடு பண்ணும்போது, அதாவது சாதாரண மக்களும் சரி, அங்க முதலீட்டாளர்களும் சரி, எல்லாருமே தங்கத்தின் மீது முதலீடு பண்றாங்க. அதனால அந்த கடந்த 2 நாள்ல மட்டும் 7500 வந்து ஏறிச்சு. இப்ப 1,30,000 இருக்கிற தங்கம் அடுத்த சில நாட்கள்ல 1,60,000 வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்படி பல விதங்கள்ல எல்லோருக்குமே பிரச்சனை தான். இது மட்டும் இல்லாம இங்க துபாய் போனவங்க, மற்ற நாடுகள்லாம் போனவங்க எல்லாமே இந்தியர்கள் இப்ப பரிதவிச்சுட்டு வராங்க. என்ன நடக்க போகுது, எங்க குண்டு விழுந்து தெரியாம பங்கர்ல போய் நாங்க ஒளிஞ்சிருக்கோம் அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு வராங்க. அமெரிக்கா செஞ்சது தப்பா சரியான்னு தெரியாது, ஆனாலும் உலக நாடுகளே இதுல வந்து பாதிக்கிற அளவுக்கு வந்திருக்கு. இதுல நீங்களும் நானும் கூட வந்து பாதிக்கப்படலாம். ஏன்னா உலகத்துல எங்க போர் நடந்தாலும் அதனால பாதிக்கப்படுறது உலக மக்கள் எல்லாருமே பாதிக்கப்படணும். ஒவ்வொரு மூலையிலையும் எண்ணெய் யூஸ் பண்ணாம இருக்க முடியாது, அதே போல தங்கத்தை வாங்காம இருக்க முடியாது. இது போல பல விஷயம் வந்து ஒளிஞ்சிருக்கு. இதனால அங்கங்க வந்து மிகப்பெரிய ஒரு பொருளாதார போராட்டமும் வந்து ஏற்படும். இன்னும் ஒரு நாள் காத்திருந்தாலும் தெரியும் இதுக்கு எந்த அளவுக்கு வந்து இதோட போக்கு போக போகுதுன்ட்டு. ஓகே, நம்ம இதோட பேசிக்கிறேன். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.